கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தெரிந்த வார்த்தை சங்கீதம் அதனுடைய 13வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாக நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு பிரதானமான காரியத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்முடைய வார்த்தையினால் நம்மை பலப்படுத்துகிறார். தேவ பிள்ளைகளாக நம்மை உருவாக்குகிறார். நமக்கு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை தருகிறார். எல்லாவற்றிலும் மேலாக தேவன் விரும்புகிற காரியங்களை நமக்கு தெரியப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு வசனம் தான், தேவனுடைய விருப்பத்தை நமக்கு தெரியப்படுத்துகிற ஒரு வார்த்தை தான் இந்த வசனம். தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற அவருடைய தாசனாகிய தாவீது கர்த்தரை நோக்கி பாடும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். இந்த வசனத்தை சொல்லும் பொழுது தாவீது ஒரு அனுகூலமான சூழ்நிலையில் இருந்து இந்த வசனத்தை சொல்லவில்லை. அதனுடைய முதல் வசனங்கள் 2வது வசனத்துல நம்ம தியானிச்சோம்னா, ஆண்டவரே எது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு நெருக்கம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலே தான் அனுபவிக்கிற வேதனையான காரியங்களை கர்த்தரை நோக்கி எப்பொழுது இது மாறும், எதுவரைக்கும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிப்பதை நம்மால் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தின் சூழ்நிலையில் இருந்துவிட்டு தாவீது இந்த சங்கீதத்தை புலம்பி முடிக்கவில்லை. அதற்கு மாறாய் தாவீது கர்த்தரை நோக்கி சொன்ன காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். தாவீது அவருடைய சூழ்நிலை இப்பொழுது நன்மையாக இல்லை அப்படின்னு கேட்டா தாவீது சொல்வாரு, இப்பொழுது என்னுடைய சூழ்நிலை நன்மையாக இல்லை, ஆனா இதுவரைக்கும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் எனக்கு நன்மையாகவே நல்லவராகவே இருந்தார். அது நிமித்தம் மாத்திரமே நான் என்னுடைய வாழ்க்கையில இன்றும் ஜீவனோடு இருக்கிறேன். நான் ஜீவனோடு இருப்பதை கர்த்தர் எனக்கு செய்த நன்மை. அது நிமித்தம் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னை பாதுகாத்து என்னை ஜீவனோடு வைத்து எனக்கு அவர் தந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவரும் போதுமானவரும் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார் என்பதை அவர் அறிக்கை செய்வதின் விதமாகத்தான் அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இந்த தாவீதை தான் தேவன் தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். தேவனுக்கு மிகவும் பிரியமான ஒரு தாசன், தாவீதின் குமாரனே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட போது அவரை அழைக்க தேவன் அனுமதித்தார். அது தேவனுக்கு பிரியமா இருந்தது. பத்ம தீவிலே யோவானுக்கு தன்னை வெளிப்படுத்தின போது தாவீதின் திறவுகோலை உடையவராகத்தான் தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். அந்த அளவுக்கு தேவன் தாவீதை நேசித்தார், தாவீதை மேன்மைப்படுத்தினார். இம்மையிலும் மறுமையிலும் தேவன் தாவீதை மேன்மைப்படுத்தினார். இதெல்லாம் எதனால தெரியுமா? எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் தனக்கு நல்லவராகவே இருந்து தனக்கு அவர் நன்மை மட்டுமே செய்கிறார் என்பதை உணர்ந்து தாவீது அவரை துதிக்கிறார், அவரை ஆராதிக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் தேவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷன் தாவீது. எல்லா நிலையிலும் கர்த்தரை துதித்து பாடுகிற ஒரு மனுஷன் தாவீது. தேவன் இதைதான் தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில அவர் எதிர்பார்க்கிறார். இந்த தேவ பிள்ளைகளாகி நாம் தேவனை நோக்கி துதித்து ஆராதிக்கிற, அவரை பிரியப்படுத்துகிற அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறோமா? கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலை மிகவும் நெருக்கமா இருக்கு, அநேக துன்பங்கள், வேதனைகள், பிரச்சனைகள், தேவைகள் இவையெல்லாம் என்னை சூழ்ந்து நெருக்குகிறது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது நிச்சயமா உண்மை இல்லை. ஏன் தெரியுமா? தாவீது அனுபவித்த நெருக்கத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்ம நல்லா தான் இருக்கிறோம். தாவீது ஒரு நாட்டின் ராஜாவினால் கொலை செய்யப்பட துரத்தப்பட்டவன். ஒரு நாட்டின் ராஜாவை தாவீதை துரத்துறாருன்னா எந்த அளவுக்கு தாவீதின் வாழ்க்கை ஒரு நிலையற்றதாக, நெருக்கத்தின் சூழ்நிலையில அவருடைய வாழ்க்கை எவ்வளவு வேதனை உள்ளதா இருந்திருக்கும். அந்த நிலையிலும் தாவீது அப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமான ஆராதனை ஏறெடுக்கிறாரு. ஆனா அதே நேரம் நம்முடைய வாழ்க்கையில தாவீது அளவுக்கு நம்ம நெருக்கப்படுறோமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற நெருக்கங்கள், துன்பங்கள், வேதனைகள் அது அதிகமா இருக்கலாம். ஆனா தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? நீ சூழ்நிலை பார்க்காத, நீ நெருக்கத்தை பார்க்காத, இந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில நான் நல்லவராக இருப்பதின் அடையாளம் தான் நான் உனக்கு செய்கிற நன்மை. அது என்ன நன்மை அப்படின்னு நம்ம தியானிச்சோம்னா அதுதான் தேவ பிள்ளைகளாகி நாம் ஜீவனோடு இருப்பது. யோபின் வாழ்க்கையில தேவன் செய்த மிகப்பெரிய நன்மை, பிசாசினால் எல்லாவற்றையும் சேதப்படுத்த முடிந்தது. ஆனால்
யோபுவின் ஜீவனை தொட முடியல. ஏன்னா கர்த்தர் அதற்கு அனுமதி கொடுக்கல. அப்படி ஜீவன் மட்டும் யோபுவுக்கு மீதியா இருந்ததுனால தேவன் சகலத்தையும் ரெட்டிப்பாய் யோபுவுக்கு திரும்ப கொடுத்தார். இதே போல நம்முடைய வாழ்க்கையில் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். வெறுமையாய் நெருக்கப்படுகிற துன்பத்தின் நடுவிலே பயணிக்கிற அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தாலும் தேவன் நமக்கு நல்லவராய் இருந்து அவர் நமக்கு நன்மை செய்கிறதின் அடையாளமாய் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார் அல்லவா? நிச்சயமாய் ஒரு நாள் அவர் குறித்த ஏற்ற காலத்திலே நமக்கு அவர் தந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் நாம் இழந்தோமோ அவை அனைத்தையும் இன்மையிலே நூதனை மறுமையில் நித்திய ஜீவன் என்கிற அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதமே நம்முடைய வாழ்க்கையில நமக்கு திரும்ப தர நம்முடைய தேவன் போதுமானவராக இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு நல்லவராக இருந்து நன்மை செய்கிற நம்முடைய தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதுதான், நான் உனக்கு செய்கிற நன்மையை நினைத்து என்னை ஆராது, என்னை துதி அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஏன்னா துதி எடுத்தால் அந்த இடத்துல பிசாசினால் கிரியை செய்ய முடியாது. இப்ப தேவ பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் தனக்கு நல்லவராக இருந்து தனக்கு நன்மை செய்கிறதை உணர்ந்து துதிக்கும் பொழுது, தேவன் மகிமைப்படும் பொழுது அவனுக்கு ஏற்படுகிற எல்லா கட்டுகளும் அவனை விட்டு விலகி போகும். அவன் விடுதலையாக்கப்பட்ட சூழ்நிலையோடு கர்த்தரை இன்னும் ஆராதிக்க கர்த்தர் அவனை பலப்படுத்துவார். பிசாசு வெட்கப்பட்டு போவான். இதே பிள்ளைகளாகி நாம் இதே உணர்ந்து எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை துதித்து ஆராதிக்கிற, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற, கர்த்தரை மகிழ்விக்கிற தேவ பிள்ளைகளால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ, நாம் நம்மை தேவனுக்கு பிரியமான நிலையில் வாழ, நாம் கர்த்தரை பார்த்து நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தரை துதித்து ஆராதிக்கிற தேவ பிள்ளை கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறும்படியா தேவன் நியமித்த ஏற்ற காலத்திலே தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்தி சர்வவல்லமையுள்ள தேவன் அவர்கள் வாழ்க்கையில அவர் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவ பிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்து கர்த்தர் எனக்கு நல்லவராகவே இருந்து என்னை ஜீவனோடு பாதுகாத்து எனக்கு நன்மை செய்தபடியா மட்டும் நடத்தினவர் இனிமேல் நடத்த போதுமானவராய் அவர் என்னுடைய வாழ்க்கையில நல்லவராகவே இருந்தபடியா தேவன் நமக்குள்ளே மகிழ்ந்து களி கூறவும், நாம் தேவனுக்குள்ளே மகிழ்ந்து களி கூறவும், தேவனுக்கு பிரியமாய் அவரை துதித்து ஆராதிக்க நாம் நம்மை முழு இருதயத்தோடு கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் கரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்றும் குறையவில்லை.